ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம்னா அதுக்கு ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கான நேம் கொடுக்கணும். அதுக்குள்ள வந்துட்டு அதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனல் பிராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் பிராக்கெட்ஸ்க்கு நடுவுல நம்மளோட ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் டிஃபைனிங். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். டிஃபைன் மட்டும் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபங்க்ஷன் ரன் ஆகாது. ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் ரன் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் காலிங்க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷனோட நேமு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கான பிராக்கெட்ஸ். இஃப் இன் கேஸ் நம்ம ஏதாவது பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பேராமீட்டர்ஸை உள்ள பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு தான் செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் பேராமீட்டர்ஸோட பாஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ், ரெண்டு ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருந்தா எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி தேர்ட் கொடுத்துருந்தேன். அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி பார்த்தோம். சரியா? ஓகே, ஒரு நிமிஷம். இன்னைக்கு வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங், அதுக்கப்புறம் வந்துட்டு டாம் மேனிபுலேஷன் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஓகே, தென் வந்துட்டு நோட் ஜேஸ் எப்படி ரன் பண்றது, நோட் ஜேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி நோட் ஜேஸ் பேஸ் பண்ணி ரன் பண்றதுங்கிறத சொல்லியிருந்தேன். ஓகேவா? அந்த விஷயங்களும் சொல்லியிருந்தேன். ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஆல்ரெடி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க படிச்சது தானே? ஸோ நீங்க சொல்லுங்க, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, வேற எல்ஸ், இஃப் எல்ஸ், தென் எல்ஸ் இஃப் லேடர். ஓகே, அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப். இஃப் எல்ஸ் இஃப் ரெண்டுமே நெஸ்டட் இஃப் தான். எல்ஸ் இஃப் கொடுத்தோம்னா அது நெஸ்டட் இஃப்ல தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் சரி, ஓகே. ஸோ என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இஃப், செகண்ட் வந்துட்டு இஃப் எல்ஸ், தேர்ட் ஒன் வந்துட்டு இஃப் எல்ஸ் இஃப், நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்விட்ச், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். எத்தனை இருக்கு? இஃப், இஃப் எல்ஸ் இஃப் ரெண்டு, இஃப் எல்ஸ் ரெண்டு, இஃப் எல்ஸ் இஃப் மூணு, ஸ்விட்ச் வந்துட்டு 4. ஸோ ஃபைனலா வந்துட்டு டெர்னரி. ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்க்க போறோம். சரியா? இதெல்லாம் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் என்னன்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் இஃப், ஸ்விட்ச், டெர்னரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன்னா என்ன? ஒரு விஷயம் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் மெட்டா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் நடக்கணும், இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஓகேவா? அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா மட்டும் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இதுதான் வந்துட்டு இஃப். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸ் போடுறேன். ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன்.
கான்செப்ட் வந்துட்டு என்ன இருக்கிறேன் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் வச்சிருக்கலாம் சரியா, ஏதோ ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு ஓகே, டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்வெட்டர் போட்டு போகணும்னு வச்சுக்கலாம் சரியா. நான் வந்துட்டு அந்த கோல்டு டெம்பரேச்சர்னா ஸ்வெட்டர் யூஸ் பண்ணணும், இல்லாட்டினா வந்துட்டு ஸ்வெட்டர் யூஸ் பண்ண வேணாம். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். சரி, ஸோ இப்போ நான் வந்துட்டு டெம்பரேச்சருக்கு வந்துட்டு ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறேன். டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறேன். ஓகேவா, இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ சென்ட் பண்ணிக்கலாம். 30 அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன் சரியா. இதை வந்துட்டு ஒரு டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் கண்டிஷனுக்குள்ள என்ன கொடுக்குறேன், டெம்பரேச்சர் லெஸ் தென் 25 இருந்துச்சுன்னா, சாரி இது கிரேட்டர் தென் லெஸ் தென் 25 இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ண சொல்றேன், console.log யூஸ் ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்றேன் சரியா. யூஸ் ஸ்வெட்டர்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன், ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் குளிர் அடிக்கும், ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன். இது ட்ரூ ஆச்சுன்னா இது ரன் ஆகும், இல்லாட்டினா எதுவுமே ரன் ஆகாது. இட்ஸ் சிம்பிள். ஓகேவா, இந்த கண்டிஷன் இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு லெஸ் தேன் 25 இருந்தால் சாட்டிஸ்ஃபை ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த console.log வந்துட்டு பிரிண்ட் ஆகும், இல்லாட்டினா எதுவுமே ரன் ஆகாது. ஓகேவா, ஸோ டெர்மினல் போய்க்கிறேன். டெர்மினல் போயிட்டு ஓகே, ஓப்பன் இன்டெகிரேட்டட் டெர்மினல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரன் பண்றதுக்கு நோடு ஸ்பேஸ் ஃபைல் நேம் ஓகேவா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் .js. இப்போ எனக்கு வந்துட்டு எதுவுமே ரன் ஆகல. ஏன் ரன் ஆகல அப்படின்னா இது வந்துட்டு 30ல இருக்கு. ஓகேவா, இங்க நான் கண்டிஷன் போட்டிருக்கதே 25 தான் போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் அதுக்கு வந்துட்டு 21 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். 21 கொடுத்தேன்னா இப்போ எனக்கு இது ரன் ஆகும். ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா, யூஸ் ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இது வந்துட்டு ட்ரூ ஆனா மட்டும் ரன் ஆகும். சரி, ட்ரூ ஆச்சுன்னா ரன் ஆகுது. அப்போ ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டாப் ஆகக்கூடாது. அப்போ எனக்கு ஏதாவது மெசேஜ் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அப்போ இஃப் எல்ஸ் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வருது. இப்போ நான் வந்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். போட்டுட்டு சரி, இப்போ வந்துட்டு 25க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஸ்வெட்டர் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஓகேவா, console.log டோன்ட் யூஸ் ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா, சிம்பிள். ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம். அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு 25 கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 25 கம்மியா இல்லை அப்படின்னா டோன்ட் யூஸ் ஸ்வெட்டர். ஓகேவா, அவ்வளவுதான். இதே மாதிரி உங்களோட கண்டிஷன்ஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம் சரியா. இப்போ நான் திருப்பி இதை ரன் பண்றேன். இப்போ வந்துட்டு ஸ்வெட்டர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் பிளாக்ல வந்துச்சு. ஃபால்ஸ் பிளாக்ல வந்தோடனே இங்க வந்துட்டு டோன்ட் யூஸ் ஸ்வெட்டர் இருக்கு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிரும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்துட்டு இஃப் எல்ஸ். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் எல்ஸ் இஃப்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் ரன் ஆகல. சரி, அந்த கண்டிஷன் ரன் ஆகலன்னா பரவாயில்ல, இந்த கண்டிஷன் செக் பண்ணி பாருங்கன்னு இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறோம். அதுவும் ரன் ஆகல. அப்போ வந்துட்டு மூணாவது கண்டிஷன் கொடுக்குறோம். அதுவுமே ரன் ஆகல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் கண்டிஷன் நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஓகேவா, ஒரு இஃப் கண்டிஷனுக்கும் எல்ஸ் கண்டிஷனுக்கும் நடுவில் மல்டிபிள் கண்டிஷன் ஸ்டாக் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை இஃப் எல்ஸ் இஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, அந்த கண்டிஷனுக்கு அது ரன் ஆகல. ஓகேவா, அந்த கண்டிஷன் ரன் ஆகலன்னா என்ன, இதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கண்டிஷன் கொடுக்குறோம். அது ரன் ஆகுது, அது ரன் ஆச்சுன்னா அது ரன் ஆகும். அப்படி இல்லையா, சரி இதை வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு மல்டிபிள் கண்டிஷன்ஸை ஸ்டாக் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு இஃப் எல்ஸ். சரியா, சரி. இப்போ இதே டெம்பரேச்சர் கான்செப்ட் எடுத்துக்குவோம். டெம்பரேச்சர் கான்செப்ட் வந்துட்டு என்ன சொல்லலாம், ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன் சரியா. இஃப்ல இப்போ டெம்பரேச்சர் வந்துட்டு எனக்கு 30க்கு அதிகமா இருக்கான்னு கேட்குறேன். ஓகேவா, கிரேட்டர் தென் 30 கேட்குறேன் சரியா. கிரேட்டர் தென் 30 கேட்டு console.logல 30க்கு அதிகமா இருந்தா ஓகேவா, 30க்கு அதிகமா இருந்தா the day is வெரி ஹாட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேவா, சரி. இப்போ வந்துட்டு சப்போஸ்
எனக்கு 30க்கு அதிகமாலாம் இல்ல. ஜஸ்ட் 25க்கு அதிகமா தான் இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்ப? எல்ஸ் இஃப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன். எல்ஸ் இஃப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு கண்டிஷன் கொடுப்பேன். சப்போஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு 25க்கு அதிகமா தான் இருக்கு. ஓகேவா? சரி. ஆ ஓகே. 25ல இருந்து 30க்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த கான்செப்ட். ஓகேவா? 25க்கு அதிகமா இருக்கு. ஆனா 30க்கு கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்படின்னா என்ன பண்ணும்? கன்சோல் டாட் லாக்குள்ள the day is hot. ஓகேவா? ரொம்ப ரொம்ப வந்துட்டு வெயிலா இல்ல. கொஞ்சம் வெயிலா இருக்கு. ஓகேவா? சரி. சப்போஸ் இந்த கண்டிஷனுக்கு வரல. ஓகேவா? இப்போ வந்துட்டு என்னோட டெம்பரேச்சர் வந்துட்டு 15ல இருந்து 25க்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். எல்ஸ் இஃப் டெம்பரேச்சர் கிரேட்டர் than 15 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கிரேட்டர் than 15 கொடுத்தோம்னா கொஞ்சம் மீட்டிங் ஓப்பன் ஆகலையா? ஏன் ஓப்பன் ஆகல? எதுல இருந்து ஜாயின் பண்றாங்க? எதுல இருந்து ஜாயின் பண்றாங்க சிவகாமி? ஃபோன் ஒரு லேப்டாப். ஓகே. சேம் லிங்க் தான். ஒரே லிங்க் தான். லிங்க் மாறிட்டே இருக்காது. ஒரே லிங்க் தான். அந்த லிங்க் பழைய லிங்க்லயே போற சொல்லுங்க. லிங்க் ஒவ்வொரு மீட்டிங்க்கு வராது. ஒரே லிங்க் தான் எல்லாத்துக்கும். டீம் ஆப்ல ஜாயின் வரலையா? க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்ண சொல்லுங்க. ஃபோன் ஸ்லோவா இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். இல்லாட்டினா வந்துட்டு குரோம்குள்ள போங்க. குரோம்குள்ள போயிட்டு டெஸ்க்டாப் சைட் கொடுத்து அதில் ஓப்பன் பண்ணி பாருங்க. குரோம்ல அந்த லிங்கை காப்பி பண்ணி போட்டு டெஸ்க்டாப் சைட் கொடுங்க. டெஸ்க்டாப் சைட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. சரி ஓகே. இப்போ வந்துட்டு என்னோட டெம்பரேச்சர் வந்துட்டு 15க்கு கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? 15ல இருந்து 25க்குள்ள இருக்கு அப்படின்னா the day is coldன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கன்சோல் டாட் லாக்ல என்ன கொடுக்குறேன்? the day is cold அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி. சப்போஸ் 15 இல்ல, எனக்கு வந்துட்டு 5 அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? டெம்பரேச்சர் வந்துட்டு 5ல இருந்து 15க்குள்ள இருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு வெரி கோல்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? இப்ப எதுவுமே இல்ல அப்படின்னா நான் வந்துட்டு அங்க வந்துட்டு ஸ்னோ வருது, பனி பொழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில அது எல்ஸ் பிளாக்ல நான் கொடுத்துருவேன். சரியா? த டே இஸ் ஸ்னோயிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது தான். ஓகேவா? சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகேவா? ஆனா எனக்கு வந்துட்டு ரெண்டாவது கண்டிஷன் இருக்கு இங்க. சரியா? ரெண்டாவது கண்டிஷன் வந்துட்டு இங்க 30க்கு கம்மியா தான் இருக்கு. 25க்கு அதிகமா இருக்கு, 30 கம்மியா இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள வரும். சரியா? அதுவே 15க்கு அதிகமா இருக்கு, 25 கம்மியா இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள வரும். சப்போஸ் 15க்கு 15 கம்மியா இருக்கு, 5க்கு அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷனுக்குள்ள வரும். இப்ப எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் பிளாக்ல வந்துரும். சிம்பிள். சரியா? இப்ப நான் வந்துட்டு என்னோட டெம்பரேச்சர் வந்துட்டு எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்துட்டு 2 கொடுத்துக்கிறேன். சரியா? 2 கொடுத்தா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் ரன் ஆகும், செக் பண்ணி பார்க்கும். இல்ல, அப்புறம் இந்த கண்டிஷனுக்கு வரும், இது செக் பண்ணி பார்க்கும், இதுவும் இல்ல. அதுக்கப்புறம் இங்கேயும் செக் பண்ணி பார்க்கும், இதுவும் இல்ல, இதுவும் வராது. அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எல்ஸ் பிளாக் ரன் ஆயிரும். ஓகேவா? செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டே இஸ் ஸ்னோவிங் அப்படிங்கிறது வந்துருச்சு. சரியா? இஸ் அன்அவைலபிள். இதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த கோடை ஒரு நிமிஷம் செக் பண்ணி பாருங்க.
இந்த லிங்க்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. சிவகாமி. இந்த லிங்க்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க அவங்கள. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட இஃப் எல்ஸ் இஃப் மாதிரி தான். ஓகேவா? மேஜரா வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும். சரியா? இப்போ நான் வந்துட்டு வீக் டேஸ் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். சரியா? வீக் டேஸ் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். அதுக்கு வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறேன். லெட் டே ஈக்குவல்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு வீக் டேக்கான அந்த நம்பர் கொடுப்பேன். ஓகேவா? உள்ள பாஸ் பண்றது அந்த வீக் டேக்கான நம்பர் கொடுப்பேன். சப்போஸ் 1ன்னு பாஸ் பண்ணா எனக்கு மண்டே வரணும். 2ன்னு பாஸ் பண்ணா டியூஸ்டே வரணும், அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு டே வந்துட்டு 5 அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். சாரி, 2ங்கிறத கொடுத்துக்கிறேன். சரியா? டே அப்படிங்கிறது 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த